ஓகேவா? யாரெல்லாம் பார்க்கலையோ அதை பார்த்துருங்க. சரி, கவனிக்கலாம். லெக்சர் நம்பர் என்னப்பா? லெக்சர் நம்பர் 15. கரெக்ட். 15 லெக்சர். 15th லெக்சர். கரெக்டா? 15th லெக்சர். கரெக்ட். கரெக்டாப்பா? கரெக்டுங்களா? இன்னும் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க இல்லையே? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எஸ் எஸ். சரி சரி, ஓகே. நேற்று வந்து நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் பார்த்துருந்தோம்ப்பா. ஹெட்டிங்கு மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஓகேங்களா? மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு 3 பிளாக் வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி பார்ப்போமா? நல்லா கவனிங்க. ஒரு டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டேபிள். இந்த டேபிளில் ஓகேங்களா, இந்த மாதிரி எப்படின்னு தெரியுதா? பிளாக் வந்து இங்கே இருக்கு. பிளாக் இப்போ இந்த பிளாக் வந்து M1 இல்லை M2 எதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இதை M1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? M2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு மூலமாக கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அது யாரோடனா புள்ளி இந்த புள்ளியோட கனெக்ட் ஆகி இங்கே இருக்கு. இன்னொரு பிளாக் வந்து M1. ஓகேங்களா? புள்ளியோட இது கனெக்ட் ஆயிருக்கு. இந்த புள்ளி வந்து ஃபிக்ஸடாக இருக்கு. ஃபிக்ஸட் புள்ளி. ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸட் புள்ளி. சரிங்களா? ஆனால் நான் முடிச்சுட்டு சொல்கிறேம்மா. ஃபிக்ஸட் புள்ளி. சரியா? ஃபிக்ஸட் புள்ளி. இது M1 பிளாக்கு, இது M2 பிளாக்கு. சரிங்களா? M1 M2 அப்படிங்கிற பிளாக்கு. இப்போ நமக்கு இது வந்து நம்ம டேபிள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலும், எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது வந்து டேபிள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதை வந்து ஸ்மூத்தாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரஃபாக நம்ம பார்க்கலாம். ஸ்மூத் டேபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து நமக்கு என்னது? புள்ளி, மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணனா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது கொடுத்துட்டு அவங்க மாஸ் கொடுக்கணும்னா அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். மாஸ்லெஸ் புள்ளி அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ். மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. ஸோ இது நமக்கு முன்னாடியே தெரியும். இது என்ன ஸ்ட்ரிங் நேற்று பார்த்தோம்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அப்பா என்ன பார்த்தோம்? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. ஓகே, இதெல்லாம் ஒன்று கிளியராக இருக்கு. என்ன கேட்க போறாங்க? போனதுலையும் என்ன கேட்டாங்க? இப்போ இனிமேல் பார்க்க போகிற டாபிக்லாம் அந்த மந்திரம் தான். ஃபோர்ஸ் கேட்டால் அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், அக்சலரேஷன் கேட்டால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன மந்திரம்? ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு அக்சலரேஷன், அக்சலரேஷன் அப்படின்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இவ்வளோதான், வேற எதுவும் புதுசாக ஃபார்முலாம் கிடையாதுங்க. சரியா? அப்புறம் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமோட ரூல்ஸ் இது தெரிஞ்சாலே போதும். இன்னும் புதுசாக ஒவ்வொரு ஃபார்ம்லையும் படிக்கணும்னு நமக்கு கிடையாது. ஆமா, சரி. என்ன கேட்க போறாங்க? அது என்ன கேட்க போறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்க போறாங்கன்னா, அக்சலரேஷன் கேட்க போறாங்க. அக்சலரேஷன் ஆஃப் M1 என்ன, அக்சலரேஷன் ஆஃப் M2 என்ன, அது ஒன்று கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் என்ன. ஓகேங்களா? டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங். டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், நீங்களே பாருங்க. M1 அண்டு M2 இருக்குல்லப்பா. M1 M2 எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, கனெக்டட் பை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கா, கனெக்டட் பை சிங்கிள் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, நேற்று தான் சொன்னேன், அது இன்எக்ஸ்டென்சிபிளாக இருக்கு, அதோட லென்த் மாறாமல் இருக்கு, லென்த் கான்ஸ்டன்ட் லென்த் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அக்சலரேஷன் சேமா இருக்கும். பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அக்சலரேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு சேமா இருக்கும். சரிங்களா? டியூ டு எந்த ஸ்ட்ரிங்னால? டியூ டு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னால. ஓகேங்களா? அந்த M1 எவ்வளோ தூரம் கீழே மூவ் ஆகுதோ அவ்வளோ தூரம் தான் இதுவும் மூவ் ஆகும். ஓகேங்களா? இது எவ்வளோ வெலாசிட்டியோ அவ்வளோ வெலாசிட்டி தான் இதுவும். இது எவ்வளோ ஆக்சலரேஷனோ அவ்வளோ ஆக்சலரேஷன் தான் இதுவும். ஏன் அப்படின்னா
ரெண்டும் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த புள்ளியில வந்து புள்ளிக்கும் அந்த ஸ்ட்ரிங்குக்கும் மூவ் ஆகும்போது ஸ்ட்ரிங் வந்து அந்த புள்ளி மேல அப்படி உருளும் போது ஏதாவது ஸ்லிப் ஆகும்போது ஏதாவது ஃபிக்ஷன் இருக்குமானா ஃபிக்ஷன் இல்லை, அதை எழுதியிருக்கோம் நம்ம ஃபிக்ஷன்லெஸ் புள்ளி அப்படின்னு நம்ம அசம்ப்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து டியூ டு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னால நமக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், நமக்கு சேமா இருக்கும். ஓகேவா, சரிங்களா? எவ்வளோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா, எவ்வளோ ஆக்சலரேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? நான் சொல்லியிருக்கேன் ஆக்சலரேஷன் சேமா இருந்துட்டாலே நம்ம அதை என்ன வைக்கலாம், ஒரே குடும்பமாக்கலாம். முடியாது, ஒரே குடும்பமாக்கலாம், ஒரே குடும்பத்தில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரே சிஸ்டம் ஆக்கலாம், சேம் சிஸ்டம் ஆக்கலாம், ஒரே சிஸ்டமாக கொண்டு வந்துடலாம், சேம் சிஸ்டம். we can take it as a சேம் சிஸ்டம். அப்போ நம்ம யாரெல்லாம் சிஸ்டம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இதுலப்பா யாரெல்லாம் சிஸ்டம் எடுக்க போகிறோம்னா M1 பிளாக்கு, M2 பிளாக்கு, அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கு, புள்ளி தான் மாஸ் கிடையாது, ஸ்ட்ரிங்கு, இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே சிஸ்டமாக எடுக்க போகிறேன். ஒரே சிஸ்டமாக எடுத்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எழுதிட்டு இருக்காங்களோ, சீரியஸாக கவனிச்சுட்டு இருக்காங்களோ? ஓஹோ, அது சரி. ஓகேப்பா, ஓகே சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி. சரி, இப்போ ஓகே இப்போ நமக்கு நல்லா கவனிங்க. ஒரே சிஸ்டமா எடுத்துக்கலாம்னா M1 M2 ஆகாது, M2 அப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சு, இது M1 அப்படிதானே, இது எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம் ஆக்கிட்டேன். ஒரே சிஸ்டம்னா பாருங்க, ஒரே சிஸ்டம் ஆக்கியாச்சு. ஓகேவா, ரெண்டும் ஒரே ஆக்சலரேஷன். சரி, இல்லை சார் இதோட ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிப்பா, இதோட நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்குல்ல, இது கவனிச்சியா நீ? இதோட வெயிட் இந்த M1க்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல, அந்த M1 வெயிட் பிடிச்சி கீழே இழுக்குமா, அப்போ இந்த M2 வந்து ப்ளஸ் எக்ஸில் மூவ் ஆகும், ஏன்னா இது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும்னா இந்த பிளாக்கு கீழே ஆக்சலரேட் ஆகும், கரெக்டுங்களா? இந்த பிளாக்கு ரைட் சைடில் ஆக்சலரேட் ஆகும், கரெக்டா? ஆனால் ரெண்டும் ஒரே மேக்னிடியூடு சேம். ஆக்சலரேஷனோட வெக்டார் ஈக்குவல் ஆக்சலரேஷன் வெக்டார் சார்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ஏன்னா டைரக்ஷன் வேற இருக்குல்ல. ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கண்டிப்பாக சேம். M1ஓட ஆக்சலரேஷனும் M2ஓட மேக்னிடியூடும் கண்டிப்பாக சேம். ஓகேவா, மேக்னிடியூடு சேம், சரிங்களா? மேக்னிடியூடு சேம், சரிங்களா? M2 கிரேட்டராக இருந்தாலும் சரி, எஸ்ஸா இருந்தாலும் சரி, ஸ்மூத்தா இருக்கிறதுனால கண்டிப்பா மூவ் ஆகும் ஜீவா. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து எந்த ஃபோர்ஸ்னாலப்பா இந்த சிஸ்டம் மூவ் ஆகுது அதை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ்? வாட் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் திஸ் ஆக்சலரேஷன்? வாட் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ்? யார் மூல காரணம்? that is a cause of root அப்படி சொல்லுவாங்க இல்லையா? what is the driving force of this system movement? சிஸ்டம் மூவ்மெண்ட்டுக்கு எவன்டா காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிஸ்டம் மூவ்மெண்ட்டுக்கு எவன்டா காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். who is the guy அப்படின்னு பார்த்தோம்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார் who is the guy? இப்போ நம்ம சிம்பிளா நீனே யோசிச்சு பாரு, சிம்பிளா நீங்க இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான், M2 மூவ் ஆகாது, கரெக்டா? சிம்பிளா இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இந்த மூவ் ஆகுறதுக்கு காரணமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜாவே யாரு அப்படின்னா இந்த பிளாக்கோட வெயிட் தான் மெயின் ரீசன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மாஸ் இருக்கிறதுனால எர்த்து வந்து வாடா சொல்லிப்போம் இல்லையா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதுதான் நமக்கு காரணம். இந்த வெயிட் இல்லைன்னா கண்டிப்பா அந்த சிஸ்டம் மூவ் ஆகாது, சரியா? சிஸ்டம் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஓகேவா? இந்த சிஸ்டமோட டிரைவிங் அதனாலதான் முன்னாடி நான் எழுதியிருப்பேன் நிறைய பாயிண்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பார்க்கணும்யா, இல்லைன்னா அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப இவன் தான் டிரைவிங் ஃபோர்ஸ், திஸ் guy is a driving force. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் இப்படி இது ரைட் சைடில் மூவ் ஆகிறதுக்கும் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறதுக்கும் மெயின் காரணமே இவன் தான். யாரு? இந்த M1G தான். அப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா
ஆக்சலரேஷன் எழுதுறீங்கன்னா ரெண்டோட ஆக்சலரேஷனும் M1ஓட ஆக்சலரேஷனும் சரி, சரிங்களா, M2ஓட ஆக்சலரேஷனும் சரி, யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா, யார் காரணம்? கிராவிடேஷன். யார் கேட்குறீங்க? சாமுவேல். சாமுவேல், மிஸ்டர் சாமுவேல். ஆக்சலரேஷன் அப்படின்னா சாமுவேல், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஓகேவா? மாஸ் வந்து ஃபோர்ஸ் கிடையாது. ஓகேவா சாமுவேல்? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஃபோர்ஸ் தானே நம்ம கேட்குறோம். மாஸ் வந்து ஃபோர்ஸா என்ன? இல்ல புரியுதா சாமுவேல்? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். சரி, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஓகேங்களா? அப்ப நெட் ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபோர்ஸ்? தட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். அப்ப ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன ஃபார்முலா? m1g by m1 plus m2. தட்ஸ் ஆல். முடிஞ்சு. சரியா? முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். ஈஸி. am1 equal to am2. ஸோ நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க என்கிட்ட. என்ன சண்டைக்கு வருவாங்க நான் சொல்றேன் பாரு. எப்படியா இங்க வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல டென்ஷன் இருக்குல்ல, இதுல டென்ஷன் இருக்குல்ல, இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து என்ன இருக்குல்ல அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. சரியா? நான் அதான் சொல்லுவேன், தெளிவா சொல்லிடுவேன். என்ன சொல்லிடுவேன்னா, சார் யார் வேணா இருக்கட்டும், நீ யோசிச்சு பாரு, இந்த M2 இப்படி மூவ் ஆகுறதுக்கு இந்த M2G காரணமா? சொல்லியா? நீயே சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. இந்த M2G காரணமா? கிடையாது. இந்த N காரணமா? கிடையாது. எப்பவுமே இந்த மூவ்மெண்ட்டுக்கு அந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் தான் காரணமா இருக்கும். அது எப்படி பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் வந்து காரணமா அதோட எஃபெக்டே அதுல இருக்காது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்துல இருந்து அவுட்டு. யாரு? இந்த எண்ணும் இந்த M2Gயும் ஆட்டத்துல இருந்து அவுட்டு. புரியுதா? ஓகே. அடுத்து டென்ஷனுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து ஒரே சிஸ்டமா எடுத்திருக்கோம்னு நான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். சிஸ்டம் யாரு? ஸ்ட்ரிங்கும் ஒரு சிஸ்டம். ஸ்ட்ரிங்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எடுக்கலாமா? எப்பவுமே ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஒரு எழுதப்படாத விதி என்னன்னா, சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. அப்போ டென்ஷனும் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு ஃபோர்ஸு நம்மால் மட்டும்தான். அவன் தான் காரணமே. புரியுதா? ஸோ அப்போ அவ்வளோதான் ஆக்சலேஷன். இதை தான் 2-3 பேஜ் கொடுத்து வச்சிருப்பாங்க சில புக்லாம். அவ்வளோதான். M1G by M1 plus M2. ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? நேற்று எப்படி டென்ஷன் கண்டுபிடிச்சோம்? அப்படியே யோசிச்சு எங்க நீயே சொல்லு பார்ப்போம். நேற்று எப்படி டென்ஷன் கண்டுபிடிச்சோம்? ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டு டென்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்? எப்படிப்பா கண்டுபிடிச்சோம்? ஹேண்ட் ஷார்ட்கட். ஓகே தான். அப்படி இல்லை அது. ஐயோ, அப்படி பிடிச்சிக்கிட்டீங்களோ? தனித்தனியா ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க. செப்பரேட் சிஸ்டம். அதுதான் பாயிண்ட். பிடிச்சா பாத்தீங்களா நிலா? சரிங்களா? தட் இஸ் த பாயிண்ட். நீ ஃபார்முலா எழுதுறத விட சொன்னாங்க பாத்தீங்களா, செப்பரேட் சிஸ்டமா எடுத்தோம் சார். அதுதான் என் அப்ரோச்சை கரெக்டா பிடிக்கிறாங்க பாரு. சரியா? தனித்தனி சிஸ்டமா எடுத்தீங்க சார். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் நீங்க பண்ணும்போது ஒரு வேலை பண்றீங்க சார். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது மொத்தமா சிஸ்டம் எடுத்துறீங்க. டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது தனித்தனி சிஸ்டமா எடுக்கிறீங்க சார். தட் இஸ் த பாயிண்ட். அப்ப நம்ம தனித்தனியா சிஸ்டம் எடுக்கணும். ஏன்னா மொத்தமா சிஸ்டம் எடுத்தா டென்ஷன் ஃபோர்ஸ் வரதில்லை இல்லையா? அப்போ நம்ம செப்பரேட்டா சிஸ்டம் எடுக்கணும். அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அப்போ நம்ம M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். M2 இது M2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். ஓகேங்களா? இந்த M1 வந்து கீழே ஆக்சலரேட் ஆகுது. இந்த M2 வந்து இந்த ரைட் சைடில் ஆக்சலரேட் ஆகுது. இப்போ நமக்கு இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? நம்ம தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா எல்லா ஃபோர்ஸையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது மேலே என்னென்ன டைரக்ஷன் எப்படி பார்க்கணும்னா, ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷனை பார்த்தா போதும் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M1G, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸு. ஏன்னா ஸ்ட்ரிங்கு மேலே கனெக்ட் ஆகிருந்தா மேலே பிடிச்சி இழுக்கும் டென்ஷன் ஃபோர்ஸு. இதே டென்ஷன் ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு உனக்கு தெரியும். ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இல்லை அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், டென்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லையும் சேமாக இருக்கும். அப்புறம் ரெட்டச்சடைனா புள்ளிக்கு 2 சைடும், இந்த சைடும் என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கே இருக்கும். ஏன்னா புள்ளிக்கு மாஸ் இல்லைன்னா. இதுதான் நம்ம வெரி வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது. ரெட்டச்சடை 2 சைடுமே டென்ஷன் சேமாக இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக ஒரே டென்ஷன் தான் இருக்கும்.
அதனால இதை பிடிச்சி இழுக்கிறது டென்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல வேற எந்த ஃபோர்ஸ் இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லையே. ஃப்ரிக்ஷன் இருந்தா இந்த போட்டிருப்பேன், ஃப்ரிக்ஷன் தான் இல்லையே, அவ்வளவுதான். வேற சார் இந்த NM2G சார் அதெல்லாம் இந்த ஆக்சலரேஷனுக்கு காரணம் இல்லை சார், அவ்வளோ. இப்போ நம்ம எழுதணும்னா நீ யோசிச்சு பாரு, முதல்ல எதை சால்வ் பண்ணணும்? செப்பரேட்டா சிஸ்டம் வரைஞ்சாச்சு. முதல்ல எதை சால்வ் பண்ணா நமக்கு வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் வந்து கம்மியான ஃபோர்ஸஸ் எதுல இருக்கு பார்க்கணும். கம்மியான ஃபோர்ஸ் எதுல இருக்கு? இந்த M2ல தான் இருக்கு, அவ்வளவுதான். என்னது இதுக்கு ஃபார்முலா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஆனா ஃப்ரீ பாடி டயக்ராமா நம்ம கொஞ்சம் நமக்கு ஏத்தாப்புல வரைஞ்சிருக்கோம். நமக்கு ஏத்தாப்புலன்னா அக்சலரேஷன் எல்லா ஃபோர்ஸையும் எடுத்து வரையல, அக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதை மட்டும்தான் ஃபோர்ஸ் நான் டைரக்ஷன் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு நெட் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு, பிளஸ் டி மட்டும் தான் இருக்கு. நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா M2A ஈக்குவல் டு டென்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு. டென்ஷன் முடிஞ்சு போச்சியா? அவ்வளோதான், முடிச்சிட்டேன். டென்ஷனும் முடிஞ்சு போச்சு, டென்ஷனும் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க பாரு, இதுல இல்ல சார் நான் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்படிதான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னாலும் கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப இதுல இருந்து டென்ஷன் என்ன வந்துருங்க பாரு, இதுல இருந்து டென்ஷன் என்ன வந்துரும்? M2 இன்டூ ஏ. என்னது ஏ? வந்து M1G பை M1 பிளஸ் M2, M1G பை M1 பிளஸ் M2. அப்ப that for நமக்கு என்ன ஆன்சர் வந்துரும்? M1 M2G பை M1 பிளஸ் M2. அச்சா புரிஞ்சவங்க எடுத்துக்க பார்ப்போம். டென்ஷன் கண்டுபிடிச்சினால எக்ஸசைஸ் முடிச்சுட்டு டென்ஷன் முடிஞ்சு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். புரியுதாப்பா? எதுப்பா M2 எடுத்துட்டேன்? புரிஞ்சவங்களா கை தூக்கலாம். சரியா? இல்லை சார் நான் வந்து இந்த இந்த கேஸை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது வச்சு போடலாம். சரிங்களா? இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும் சார்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இது ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ இது பிளஸ். இங்க பாருங்க, திரும்ப நான் தெளிவா சொல்றேன் சார், கைனமேட்டிக்ஸ்ல நீங்க வந்து கீழே இருக்க டைரக்ஷனை வந்து நீங்க வந்து மைனஸ் எடுத்தீங்க சார். லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதை நம்ம பிளஸ் எடுத்துக்கிட்டோம், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் அவ்வளோதான் மைனஸ் எடுத்துக்கிட்டோம். அதை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன வரும்னா பிளஸ் M1G மைனஸ் டி அப்படின்னு வரும். நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா எந்த மாஸ் இருக்கோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் தான். இது எந்த சிஸ்டம்? M1 சிஸ்டம். ஸோ இப்போ M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் டி. அப்போ டென்ஷன் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ M1G மைனஸ் M1A. அப்போ நமக்கு டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு M1G மைனஸ் M1 இன்டூ ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா M1G பை M1 பிளஸ் M2 அப்பா M1 பிளஸ் M2. கரெக்டுங்க? என்ன எல்லாமே M1 வருது. சரியா? அப்போ தட் ஃபோர் டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா M1G இது கொஞ்சம் பெருசாக போகுது. சரி, M1G கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா? M1G இன்டூ M1 பிளஸ் M2 மைனஸ் M1 M2G பை M1 பிளஸ் M2ன்னு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா M1 ஸ்கொயர், இது வந்து M1 ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கு பாரு, இங்கே M1 ஸ்கொயரும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது, இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. அவ்வளோதான், இதுவும் ஆன்சர் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகுது. சரியா? நான் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறது, கம்மியாக ஃபோர்ஸ் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கயா அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா M1 ஸ்கொயர்டு G ப்ளஸ் M1 M2G மைனஸ் M1 ஸ்கொயர்டு G பை M1 ப்ளஸ் M2ன்னு வரும். இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். டென்ஷன் எகெயின் என்ன தான் கிடைக்கும்னா M1 M2G by M1 plus M2. Yeah, that's all. புரிஞ்சவங்களாம் புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸில் இந்த மாதிரி கொஸ்டினில் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? கிளியரா? ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ சில பேரோட ஓகே ஓகே
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். கிளியர். ம் கிளியரா இருக்கா? ஓகேப்பா. ப்ரீவியஸ் ஸ்லைடா? ஸோ நம்ம இது வந்து எதுக்கு, இந்த கேஸுக்கு ஓகேங்களா. இது M1க்கு, இது M2க்கு. ஸோ இது ஈஸியாக இருக்கு. எது கம்மியான ஃபோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கு. சரியா? ஓகேங்களா. எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா டிரைவிங் ஃபோர்ஸ் பார்க்கணும். இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து மெயினான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா M1G. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அவன் பிடிச்சி இழுக்கிறான். என்ன, இவன் இந்த M1G பிடிச்சி இழுக்கிறான். அவன் தடுக்கிறது கூட யாருமே இல்லை. ஓகேங்களா. தடுக்கிறது கூட யாருமே இல்லை. சரி, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவனிக்கலாமா? இப்போ நம்ம டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். M1 M2G by M1 plus M2. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கப்பா, கவனிங்கப்பா. ஸோ இங்கே 2 மாஸ் இருக்கு. M2 இது வந்து நமக்கு டேபிளில் இருக்கு. டேபிள் மேலே இது புள்ளி மேலே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த புள்ளி ஃபிக்ஸடாக இருக்கு. அப்படியே இங்கே வந்தால் இது வந்து M1. மாற்றி கொடுத்தாலும் பார்த்துக்கோங்கப்பா. இது M2னா M2Gன்னு வந்துட போகுது. சரியா? அது பிரச்சனை இல்லை. அப்போ தட் ஃபார் இந்த கொஷினில் இது நமக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா என்ன எழுதலாம்? இனிமேல் நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன், டெரிவேஷனாக போட்டுட்டு தான் லேட் ஆகும். டக்குன்னு சொல்லணும். இதுக்கா சார்? இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஆக்சலரேஷன் வந்து நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் சார். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்டாக இருக்கிறதுனால 2 பிளாக்கும் ஒரே மாதிரி தான் ஆக்சலரேட் ஆகும். அந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ இதை டிரைவ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் சார் நெட் ஃபோர்ஸு. டிரைவிங் ஃபோர்ஸ் யாருன்னா M1G சார், டிவைடட் பை M1 plus M2 சார், டோட்டல் மாஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா M1 M2G பை M1 plus M2. சரிங்களா? ஸோ நீங்கள் சில ஆப்ஷனில் வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு வந்து யூனிட் என்ன வரணும்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரணும். டென்ஷனுக்கு என்ன வரணும்னா நியூட்டன்னு வரணும். அப்படி தானே? டென்ஷனுங்கிறது ஃபோர்ஸு. அப்போ M1 வந்து கேஜி, M2வும் கேஜி, ஜி வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு டிவைடட் பை கேஜி. கேஜி டோட்டல் மாஸ் இல்லையா, கேஜி. இப்போ கேஜி கேஜி கேன்சல் ஆனால் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது நியூட்டன். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் நியூட்டன் வர மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, இது நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஏன்னா ஆக்சலரேஷன் இல்லையா, அதோட யூனிட். இங்கே மாசம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக டைரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ஏன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் ஆகும். அப்போ நம்ம டக்குன்னு போகணும். அங்கே போய் டெரிவேஷன் போட்டுட்டு லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ என்ன டவுட் வரும் சார்? இப்போ சப்போஸ் ஸ்மூத்தாக இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நேற்று லாஸ்ட்டாக ப்ராப்ளம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ரஃப்பாக இருக்கும்போது என்ன பண்ணோம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அந்த ஃபார்முலாவில், ஆக்சலரேஷன் ஃபார்முலாவில் என்ன பண்ணோம்? ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணோம்? ஒரு வேலை பண்ணும். இந்த நெட் ஃபோர்ஸில் ஒரு வேலை பண்ணும். என்ன வேலை பண்ணோம் சொல்லு பார்ப்போம். வெரி குட் மேம் மலர். ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணீங்க சார். எஸ் தர்ஷன், கரெக்ட் தர்ஷன். ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணீங்க சார். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஃப்ரிக்ஷனை எப்போ பாரு, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன வரும் தெரியுமா? இப்போ போட்டுருவோம், உடனே போட்டுருவோம். இங்கே பாரு, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த M1G வந்துச்சு பார்த்தியா, அதோட ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ண வேண்டியதான். புரியுதா இல்லையா? ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ண வேண்டியதான். ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணி டிவைட் பை M1 plus M2 போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அது என்ன ஃப்ரிக்ஷன் சார்? அது அதுக்கப்புறம் சரியா? சரி, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போயிடும். டென்ஷனும் மாறும். சரி, பண்ணிக்கலாமா? சரி, ஓகேப்பா. மோஸ்ட்லி இதுதான் நம்ம டைரக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃப்ரிக்ஷன் இருக்கிறது டைரக்டாக படிக்கிற மாதிரி இருக்காது. பட் இந்த ஃபார்முலா நம்ம டைரக்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா இங்கே நமக்கு M2 பிளாக்காப்பா. இப்போ இது நமக்கு ரஃப் டேபிள். இப்போ நமக்கு புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கு.
இங்கே வந்து நமக்கு M1 பிளாக். ஓகே, M1 பிளாக். ஓகே, இப்போ நமக்கு ரஃப் டேபிளா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன கேட்க போறீங்க? ரஃப் டேபிளாக இருக்கிறதுனால இப்போ என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சார் இந்த இடத்துல வந்து கொஸ்டின் இப்போ கொஸ்டின் எப்படிலாம் வரலாம், எப்படிலாம் வரலாம்? கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யாருக்கும் யார் 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 கான்டாக்டில் இருக்கா? இங்கே யார் யார் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கா? M2 அண்டு டேபிள். M2க்கும் டேபிளுக்கும் எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது? செகண்ட் கொஸ்டின் ஆக்சலரேஷன் எவ்வளோ? M1ஓட ஆக்சலேஷன் எவ்வளோ? M2ஓட ஆக்சலேஷன் எவ்வளோ? தேர்டு வந்து டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் எவ்வளோ? டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் எவ்வளோ? கேட்கலாம் இல்லையா? டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் எவ்வளோ? ஸோ ஃப்ரிக்ஷன். ஸோ உங்கள் போர்டு எக்ஸாம் போர்டு எக்ஸாமா? ஆமாம், ஸ்டேட் போர்டு சிபிஎஸ் போர்டெலாம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரிக்ஷன் வச்சு இப்போ போட போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். போன வாட்டி நடத்தணும் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். சரி சரி, இங்கே கவனிங்க. இப்போ இதில் ஃப்ரிக்ஷன் வந்ததுன்னா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும். என்ன தெளிவாக தெரியும்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க, என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னே சொல்ல பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை அவன் சொல்லலைன்னா எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், டிரைவிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், கம்பேர் பண்ணணும், ரெஸ்ட்ல இருந்தா ரெடி டு மூவ்னா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங். இந்த மாதிரி 3 இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பேசிக் விஷயத்த விட்டுறக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்? சரி, இது வந்து இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருக்கு. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக M1ஓட ஆக்சலரேஷன், அது ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் சரி ஃப்ரிக்ஷன் இல்லாட்டியும் சரி, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கண்டிப்பாக சேம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேக்னிடியூட் டைரக்ஷன் மேக்னிடியூட். சரியா? சரி சார். அப்படி இருக்கும்போது இப்போ எகைன் இப்போ வந்து அடுத்த டவுட் என்ன வரும்னா, சார் இப்போ ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்குல்ல, ஆமாம், அது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்குன்னா அது மூவ் ஆகுமா மூவ் ஆகலையா, இந்த சிஸ்டம் மூவ் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும்ல சார். அப்புறம் தானே ஆக்சலேஷன் இருக்கு, ஆக்சலேஷன் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே யாருக்கு வந்து சண்டை நடக்கும் அப்படின்னா, இப்போ M2 ஒரே சிஸ்டம் ஆகிடுமா, ஒரே ஆக்சலரேஷனாக இருந்தால் ஒரே சிஸ்டம் ஆகிடும், இவங்களை ஒரே குடும்பம் ஆகிடும். அப்படிதானே? இவங்களை வந்து ஒரே குடும்பம் ஆகிடும். அப்புறம் இதுல இருந்து நம்ம வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இதை டிரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான். முன்னாடியே சொல்லியாச்சு. யார் மட்டும்தான்? இந்த பிளாக்கோட வெயிட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். இதுதான் பிடிச்சி இழுக்க போகுது. ஆனா போன வாட்டி பிரச்சனை இல்லை, யாருமே இல்லை. ஆனா என்ன பண்ணனா, இந்த M1G இருக்கு இல்லையா, இந்த M1G இருக்கா, கொஞ்சம் மாசம் தொங்க போட்டாலும் டக்குன்னு ஒரு கொசு வந்து அந்த இதுல வந்தாலும் போல வந்துடும் போல. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே இல்லாம இருந்துச்சு போன கேஸ்ல. பட் இந்த கேஸ்ல என்னன்னா அப்படி இழுக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. M2 இந்த பக்கம் மூவ் ஆகுதாப்பா, இந்த பக்கம் மூவ் ஆனிச்சுன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன். என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா நமக்கு M1 கொடுக்கணும், M2 கொடுக்கணும், அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாவா? அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாதான் நம்ம செக் பண்ண முடியும். மியூ வேல்யூ கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தாதான் செக் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் மட்டும் போட்டுருவோம். ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஃப்ரிக்ஷன். இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா M1G வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி? ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் மூவ் ஆகிடும். அப்படித்தானே? இந்த சண்டையில் M1G ஜெயிக்குதா F ஜெயிக்குதா அப்படின்னா M1G அதிகமாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் மூவ் ஆகிடும். சிஸ்டம் மூவ் ஆச்சு அப்படின்னாவே என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சிஸ்டம் மூவ் ஆனாலே என்ன ஃப்ரிக்ஷன் இருக்குப்பா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சிஸ்டம் மூவ் ஆனாலே கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். நம்ம இந்த வாட்டி எந்த அசம்ஷன் எடுத்திருக்கோம்? மேபி M1G கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் மூவ் ஆகுமா? அப்படிதான். அப்ப நம்ம பின்னாடி எழுதுவோமா? அப்ப இது அப்ப என்ன பண்ணுவோம், இங்க கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு எழுதுறோமா? சரி, இதுவே நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். இதுவே நமக்கு சார் இல்லை சார் M1G வந்து
M1G வந்து கம்மியா இருக்கு, அந்த ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருக்கு சார். எந்த ஃப்ரிக்ஷன் பார்க்கணும், எந்த ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏப்பா நம்ம வெறும் எஃப் எந்த ஃப்ரிக்ஷனை பார்த்து தான் நம்ம சொல்லணும், எஃப்எஸ் மேக்ஸ் சரியா. ஸோ இந்த M1G சப்போஸ் இஃப் M1G வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகாது, அந்த சிஸ்டம் மூவ் ஆகாது. சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட். அப்ப ரெஸ்ட்ல இருக்குன்னா ஆக்சலரேஷன் என்னவாயிடும்னா 0 ஆயிடும். 2 பிளாக்கும் மூவ் ஆகாது, ரெஸ்ட்ல வந்துடும். ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். யார் டிரைவிங் ஃபோர்ஸ் இங்க, வெயிட் தானே. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யார், ஏன்னா நமக்கு 2 ஃபோர்ஸ் தான் இருக்கு. 2 ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு M1G வந்து கம்மியா இருக்கிறதுனால மூவ் ஆகாது. அப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா வெயிட்டுக்கு, M1Gக்கு ஈக்குவலா இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கு சார், இஃப் M1G வந்து ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸா இருக்கு சார், M1G வந்து ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸா இருக்கு சார் அப்படின்னா இது நமக்கு தெரியும் ரெடி டு மூவ். லிமிட்டிங் ஈக்லிபிரியமா, ரெடி டு மூவ், தட் இஸ் a லிமிட்டிங் ஈக்லிபிரியம். அப்ப நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு, அப்ப சிஸ்டம் மூவ் ஆகுமா, சிஸ்டம் மூவ் ஆகாது, மூவ் ஆயிட்டு இருக்காது. அப்பவும் ஆக்சலரேஷன் என்னதான், ஏன்னா ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டாலே ஆக்சலரேஷன் 0 தான் சரியா. ஆனா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. எஃப்எஸ் மேக்ஸ் வந்து μs n தெரியும். இந்த n வந்து என்னன்னா நமக்கு M2G வந்துடும். ஓகேங்களா, M2G வந்துடும். முதல்ல டிரைவிங் ஃபோர்ஸையும் ஃப்ரிக்ஷன் என்ன பார்க்கணும், டென்ஷன் வராது. தம்பி நல்லா கவனிச்சுக்க, நான் திரும்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் ஃப்ரிக்ஷன் எடுத்தீங்க, ஃப்ரிக்ஷன் யார் கொடுக்குறாங்க, ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ளோர் வந்து கொடுக்குது. இந்த M1G யார் கொடுக்குதா, எர்த்து கொடுக்குது. இப்போ சொல்லு, எர்த்து சிஸ்டமா, இல்ல சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது தானே. அப்ப இது எர்த்து கொடுக்குறதா, இந்த எஃப் யார் கொடுக்குறது, ஃப்ளோர் கொடுக்குறதா, அதாவது டேபிள் கொடுக்குறதா, டேபிள் சிஸ்டமா, இல்ல. ஆனா நீ டென்ஷன் ஃபோர்ஸ் எடுக்கிறேங்கிற, டென்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ஸ்ட்ரிங் கொடுக்குறது, ஸ்ட்ரிங் சிஸ்டம்ல. அப்புறம் எப்படி நீ ஏன் டென்ஷன் ஃபோர்ஸ் உள்ளார கொண்டு வந்து தேவையில்லாத வேலை நம்ம பார்க்கணும். அதனால எப்பவுமே முதல்ல என்ன பண்ணணும்னா டிரைவிங் ஃபோர்ஸ் யாரு அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்து வந்து டென்ஷன் மேல கைய வைக்கணும். அதை வச்சுதான் சொல்ல முடியும். டென்ஷன்லாம் கடைசியா தான் சொல்லணும், முன்னாடியே சொல்லக்கூடாது. அதை சொல்லி நீ டென்ஷனை உள்ளார கொண்டு வந்தா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். திரும்ப ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. டென்ஷன்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, அது உள்ளார கொண்டு வந்தா நீ கன்ஃபியூஸ் ஆயிடும். முதல்ல நீ என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல இந்த சிஸ்டம் மூவ் ஆகுமா, என்ன கண்டிஷன்ல இருக்கு, அந்த கண்டிஷனை பார்த்துட்டு தான் நீ யார் மேல கைய வைக்கணும், டென்ஷன் மேல. புரியுதா, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரியாப்பா, முதல்ல எந்த கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிளாக்ஸ் என்னென்ன பிளாக் கொடுத்தாலும் சரி, முதல்ல சிஸ்டம் எப்படி இருக்கு சிஸ்டம் பார்த்துட்டு தான். ஏன்னா நம்ம டென்ஷன் எப்பவுமே எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இது வரைக்கும் நம்ம டென்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் டென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா, அதனால அதுதான் முதல்ல பண்ணணுமே தவிர எடுத்தோடனே உள்ளார டென்ஷனை கொண்டு வராது. சரி இதுதான் நமக்கு ஆக்ட் ஆனு வச்சுக்கோ. அப்ப அவனுக்கே தெரியும். இப்ப நம்ம எந்த கேஸ் எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன கேஸ் எடுத்துக்க போறோம்னா ஆக்சலரேட் ஆகுதுன்னு எடுத்துக்க போறோம். அதாவது ஆக்சலரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், அதாவது M1G அதிகமா இருக்கிறது எதை விட, அந்த எஃப்எஸ் மேக்ஸ் யாருக்கும் அந்த M2க்கும் டேபிளுக்கும் அது அதிகமா இருக்கும்போது நமக்கே தெரியும் சிஸ்டம் இஸ் மூவிங். நமக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, அப்ப நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா தெரியும், μkn அப்படின்னு தெரியும். μkn n வந்து M2G. ஓகேப்பா. அப்ப நமக்கு ஃபார்முலா தட்ஃபோர் நம்ம ரெண்டு சிஸ்டமா எடுத்த போது இது M2ன்னு எடுத்தோம், இது M1 எடுத்தோம். இவங்க எல்லாம் ஒரே ஆக்சலரேஷன் எடுக்கிறதுனால இவங்களை ஒரு சிஸ்டமா எடுத்தோம், ஒரு குடும்பமாக்கணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க M1G. இப்போ இது ஆக்சலரேட் ஆகுதா, ஆமா. சிஸ்டம் மூவ் ஆகுதுன்னா
acceleration 0 கிடையாது. சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகுதுன்னா acceleration 0 கிடையாது. ஸோ இப்போ இது m1g, இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன், பட் திஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் a kinetic friction. அவ்வளோ ரெண்டே ஃபோர்ஸ் தான். அப்போ therefore நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ண ஃபார்முலால மைனஸ் பண்ணணுமா? therefore acceleration m1 equal to acceleration m2 is equal to net force by total mass. இது acceleration directionலயே இந்த ஃபோர்ஸ் இருக்கு பிளஸ், பட் இது வந்து acceleration-க்கு ஆப்போசிட்ல இருக்கு, அப்போ மைனஸ். அப்போ பிளஸ் m1g மைனஸ் kinetic friction divided by total mass m1 plus m2. அப்போ therefore என்ன வரும்னா m1g minus mu k n வந்து m2g divided by m1 plus m2. அவ்வளவுதான் acceleration. போன ரெண்டு கேஸ்க்கு acceleration வேல்யூ என்ன? 0. என்ன போன வாட்டி நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோ ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? 0 இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்க நம்ம ஒரே போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கடைசி ரிசல்ட்டை பாரு, சிம்பிளா என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்றோம், ஏன்னா அது மூவ் ஆயிடும் இல்லையா? புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் தான் டென்ஷன், ஃபைனலா தான் டென்ஷன். ஏறாப்பா? புரிஞ்சுதாப்பா? இதை எழுதுங்க ஃபர்ஸ்ட். விகே குமார் ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்லைடை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடை எழுதிடுங்க. அதனால பார்த்துக்கங்க, எப்போவுமே இந்த ஃப்ரிக்ஷன் வரும்போது மட்டும் அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டா, நான் ஏன்னு சொல்றேன், அவங்களே வந்து இல்லை இந்த சிஸ்டம் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனையே இல்லையா? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அவங்க கண்டிஷன் கொடுக்கலனா தான் நம்ம செக் பண்ணணும். கண்டிஷன் கொடுக்கலனா தான் செக் பண்ணணும். சரியா? ப்ரீவியஸ் ஸ்லைடு. இது இந்த கண்டிஷனை நான் முன்னாடிலேருந்து எழுதிட்டு இருக்கேன்ப்பா, அப்படிதானே? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட கம்மியாக இருந்தா ஈக்குவலாக இருந்தான்னு ஃப்ரிக்ஷன் நடத்தி ஒரு இன்னொரு ஒரு 6-7 கிளாஸ் இருக்கா, அந்த 6-7 கிளாஸ்லையும் இதை தான் நடத்திட்டு இருக்கோம். ஃப்ரிக்ஷனை எஃப்எஸ் மேக்ஸோட இப்படி இருந்தா, எஃப்எஸ் மேக்ஸோட ஈக்குவலாக இருந்தா அது உங்களை என்ன சொல்றது, ஃபீல் பண்ண மாட்டேறியா? அப்பனா நீ என்ன ஒரு, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டு ஃபீல் இருக்கும். ஒன்று வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் இருக்கு. இன்னொரு ஃபீல் எப்போ வரும்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், அப்படி கடைசியாக என்ன எவ்வளோதானா அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அது உங்ககிட்ட ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே இருக்க மாட்டேது, என்னன்னு தெரியல. சண்டே கண்டிப்பா கிளாஸ் இருக்குமா? கண்டிப்பா சண்டே கிளாஸ். இதேதாம்மா லாஸ் ஆஃப் மோஷன் முடிச்சானும்லம்மா. சரி, ஓகேப்பா, எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? M2G எப்பா நீங்க அதான் என்னன்னா M2G எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? எப்ப இந்த இடத்துல தானேப்பா கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப அந்த கான்டாக்டுக்கு மேல உள்ள வெயிட் தானே நம்ம எப்பவும் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல N இருக்கு, இந்த இடத்துல M2G இருக்காப்பா. அப்ப நமக்கு தெரியும் அந்த பிளாக் வந்து எப்படின்னா டேபிள்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கே தவிர டேபிளுக்கு மேலையும் கீழையும் போகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூவ் ஆகல. அப்பனா எங்க மூவ் ஆகல? M2 வந்து மேலையும் கீழையும் மூவ் ஆகலன்னா ஆக்சலேஷன் Y வந்து 0. அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்ப N ஈக்குவல் டு M2G தானே வரும். எப்படி M1G வரும்? கரெக்டுங்களா? கேட்டது N ஈக்குவல் டு M2GM போட்டீங்கன்னு. M1 கான்டாக்ட்ல இல்லையேப்பா, அது கான்டாக்ட்ல இல்லையே. சரி, ஓகே, அப்பமா அக்சலரேஷன் ஃபார்முலா தான்யா பாருப்பா. அக்சலரேஷன்ல மியூ கே n தானே, அப்ப n M2G தானே. சரி, அடுத்து ஓகேப்பா. இப்போ நமக்கு இதே வந்து நமக்கு ரெண்டு பிளாக் கொடுக்காம, ரெண்டு பிளாக் போன வீக் நடத்தினதும் இந்த வீக் நடத்தினதும் ஃபிக்ஷன்ல இருந்து தான் கொஸ்டின் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேம்மா, வீக்லி டெஸ்ட்
இப்போ நமக்கு இங்க 3 பிளாக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. 3 பிளாக் நமக்கு M1 M3 எடுத்துக்கட்டா, M3 M2 ஓகேவா. இப்போ நமக்கு புள்ளி கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா. புள்ளி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா M1 சரிங்களா. இப்போ இது எனக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு இது ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க அக்சலரேஷன். இது வந்து ஸ்மூத் டைப்ல அதே தான் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். எத்தனை ஸ்ட்ரிங் வருது, ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரிங் 1, இது ஸ்ட்ரிங் 2னா 2 ஸ்ட்ரிங் வருதா, அப்போ நமக்கு 2 டென்ஷன் வரும். கரெக்டா, 2 ஸ்ட்ரிங்னா 2 டென்ஷன் வரும். சரி, இப்போ நமக்கே தெரியும் ஸ்ட்ரிங் 2ல M2 M3 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போனா M2 என்ன ஆக்சலேஷனோ அதே ஆக்சலேஷன் தான் M3. ஸ்ட்ரிங் 1ல M1 M2 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ M1 என்ன ஆக்சலேஷனோ அதே தான் M2, M2 என்ன ஆக்சலேஷனோ அதுதான் M3. பார்த்தாலே சொல்லிடலாம், ஆக்சலேஷன் ஆஃப் M1ம் ஆக்சலரேஷன் ஆஃப் M2வும் ஆக்சலரேஷன் ஆஃப் M3யும் சேம் தான். கண்டிப்பாக இங்கே ஃப்ரிக்ஷனை செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஸ்மூத். ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அது மூவ் ஆகுமான்னு செக் பண்ணணுமே. ஸோ அப்போ நமக்கு என்னப்பா ஆக்சலேஷன் ஃபார்முலா வரும், தட் ஃபார் ஆக்சலேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் இல்லைன்னா அவங்க மூவே ஆக மாட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும்னா M1G பை M1 + M2 + M3. இதுதான் ஆக்சலரேஷன். முடிஞ்சுதா நெட் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் முடிஞ்சுதா. சப்போஸ் இல்லை சார் இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கு சரிங்களாப்பா, இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து M3, இது வந்து M2. ஓகே, நமக்கு புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இது M1. இப்போ இது எனக்கு ரஃப் டேபிள்ப்பா, ரஃப் டேபிள். அப்போ இந்த இடத்துல வந்து μ3ன்னு வச்சுப்போமா, μ3 அது என்ன வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மியூவா வச்சுப்போம். சப்போஸ் இல்லைனா μ1 μ2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா, இது நான் ஒரே மியூவா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த சிஸ்டம் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். சிஸ்டம் வந்து மூவிங் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். டேக் சிஸ்டம் மூவிங் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ நம்ம சொல்லுங்க, அப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன வரும். இந்த கேஸுக்கு கண்டிப்பாக 3 பிளாக்குக்கும் ஆக்சலரேஷன் சேமாக தான் இருக்கும். ஆக்சலரேஷன் ஆஃப் M2 ஆக்சலரேஷன் ஆஃப் M3 சேமாக தான் இருக்கும். ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் யார் வரும்பா, என்ன பண்ணுவீங்க சார், ஒரே ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான், ஆனால் அதை அப்போஸ் பண்ண ஃப்ரிக்ஷன் இருக்கும். எத்தனை ஃப்ரிக்ஷன் வரும் நீயே யோசிச்சு பாரு. 2 கான்டாக்ட் இருக்கா, இந்த இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கா, இந்த இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கா, அப்போ 2 கான்டாக்ட் இருக்கா, அப்போ 2 ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணணுமா, அப்போ FK1 மைனஸ் FK2 ஓகேவா, மைனேட்டிவ் ஃப்ரிக்ஷன் என்ன மூவ் ஆகுறதுனால, டிவைடட் பை M1 + M2 + M3. அவ்வளோதான்யா. சரி, அடுத்து டென்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது. நீ அதுக்கு தனித்தனியாக ஃப்ரீ பாடி ஆயிரும், அது வந்து வேல்யூவாக கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்குன்னு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்ல வரேன்னா, டென்ஷன் வந்து தனித்தனியாக ஃப்ரீ பாடி ஆயிரம் கண்டுபிடிக்கும் போது வேல்யூஸ் ஒரு கொடுத்துருவான், M1 M2லாம். இப்போ போட்டோன்னா கொஞ்சம் பெருசாக போகும், ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று போடுவோம், பிரச்சனை இல்லை. புரியுதாப்பா, அவ்வளோதான் ஆக்சலரேஷன். இப்போ பாரு, இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாரு. இப்போ பார்த்தோன்னே எழுதிடுறோம் பாரு. என்ன ஃபார்முலா, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். மந்திரம் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். சரியா, அவ்வளோதான். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் பாரு. 3 பிளாக் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, எத்தனை பிளாக் கொடுக்குறாங்களோ எல்லா பிளாக்குக்கும் ஆக்சலரேஷன் சேமாக தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது செப்பரேட் பண்ணணும். ஃப்ரிக்ஷன் கொடுக்கலன்னா வெறும் M1G மட்டும் தான் வரும். அவ்வளோதான். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, எஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் போகிறோம். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்க, கிளியரா இருக்கு. சரி, இப்போ நீங்க டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நீங்க தனித்தனியாக ஃப்ரீ பாடி ஆயிரம் வச்சுக்கோங்க. டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, தனித்தனியாக ஃப்ரீ பாடி ஆயிரம் வரைவீங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ M3க்கு
ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கணும். M2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கணும். அடுத்து M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கணும். M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கணும். கொஸ்டின் கேட்டீங்க சப்ராக்ட். சார் அப்போ ரப் சர்ஃபேஸ்னா ஃபிக்ஷனை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம், வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்பா, டிரைவிங் ஃபோர்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படிதானே, மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்கு. சரி, M1 M2 3 இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணுமா? ஸோ தள்ளி வந்துக்கலாம். M3 M2 இங்கே நமக்கு M1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மூத் கேஸ் எடுத்துக்கலாம். ஸ்மூத்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வராது. இப்போ தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி இப்போ என்ன பண்ணுவீங்க, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இது கீழே ஆக்சலரேட் ஆகுது, இது இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது, இதுவும் ரைட் சைடில் ஆக்சலரேட் ஆகுது. இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கேட்குறீங்க, அது ஈஸி தானேப்பா, அது நீங்களே ஒரு அடி சொல்லணுமா? இல்லை FK 1னா என்னப்பா வரும்? FK 2 தான். 1 2 3ன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சரி விடு, சரி 2 3ன்னு எடுத்துக்க, 2 3ன்னு எடுத்துக்கோ. FK2 அது அது உங்களுக்கே தெரியலப்பா, μk இன்டூ என்ன வரப்போகுது, M2Gன்னு வரப்போகுது. FK3 என்ன வரப்போகுது, μk இன்ட்டு M3Gன்னு வரப்போகுது. சப்போஸ் மியூவை மாற்றி மாற்றி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இது ஈஸி தானே. இங்கே என்ன மாஸ் இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதானே. சரி, இது ஆக்சலரேட் ஆகுது. சரிங்களா? ஸ்மூத்து. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இதில் வந்து நல்லா கவனிச்சுங்க, திரும்ப நல்லா கவனிக்கணும். ஆக்சலரேஷன் வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருக்கா, அப்போ அந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன் என்ன ஃபோர்ஸ் இருக்கு? M1G இருக்கு. மேலே பிடிச்சி இழுக்கிறாங்க, நமக்கு டென்ஷன். T1னா T2வா அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ன்னு போட்டோமா, அப்போ T1. அப்போ இதே டென்ஷன் தான் இதுக்கு இருக்கும், கரெக்டா? எஸ் சார், இதே டென்ஷன் தான் இங்கே இருக்கும். அப்போ இதை பிடிச்சி இழுக்கிறது T1ஆக இருக்கும், கரெக்டா? ஓகேங்களா? T1 டென்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா M2க்கு ரெண்டு பக்கமும் கனெக்ட் ஆகிருக்கு ஸ்ட்ரிங்கு. பாரு டயக்ராம் பாரு, M2க்கு ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. M2க்கு இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, M2க்கு இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்று ரைட் சைடில் கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்று லெஃப்ட் சைடில் கனெக்ட் ஆயிருக்கு. ரைட் சைட்னா ரைட் சைடு பிடிச்சி இழுக்கும், லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கும். ஆனால் அது வேற டென்ஷன். ஏன்? ஏன்னா வேற ஸ்ட்ரிங்கு. அப்போ இது T2ஆக இருக்கும். அப்போ அதே டென்ஷன் தான் இங்கே இருக்கும், ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்காக மாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு ஒரே டென்ஷன் இருக்கும், T2 அப்படின்னு ஒரே டென்ஷன் இருக்கும். அவ்வளோதான். வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா சொல்லுங்க. இப்போ இந்த ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். நான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஏன் இந்த M2Gலாம் எடுக்க மாட்டீங்க சார்? எனக்கு அது ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இல்லை, அதனால் எடுக்கல. தெளிவா புரியுதா? சரிங்களா? நான் வந்து ஈஸியாக எனக்கு டைமை மிச்சப்படுத்துறதுக்காக நான் ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனை மட்டும் நான் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுதான் இங்கேயும் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. அதுக்குன்னு ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலன்னு நான் சொல்லிட முடியாது இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். சரி, அவ்வளோதானப்பா. ஸ்மூத். இப்போ ஃப்ரிக்ஷன் வேற இல்லை, ஃப்ரிக்ஷன் இருந்தால் அதை அப்போஸ் பண்ணணும்னு எழுதிடலாம், அவ்வளோதான். அப்போ இந்த பாருங்களேன், எங்கேருந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்க? எதுலேருந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்? எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்? எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்? எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்? எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும்? M1. எதுல கம்மியான ஃபோர்ஸ் இருக்கோ அதை தான்ப்பா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். இதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, இதுலயும் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதுதான் கம்மியா இருக்கு, அப்ப இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எழுதுனீங்கன்னா ஸோ M3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், என்ன ஃபோர்ஸ்னா T2. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு M3 இன்டூ ஆக்சலரேஷன், அப்படிதானப்பா? ஈக்குவல் டு T2. ஸோ அவ்வளோதான், T2 கண்டுபிடிச்சிட்டேன், M3 இன்டூ ஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏ நமக்கு தெரியும் இல்லையா? ஏ என்னது? M1G by M1 plus M2 3. அடுத்து பாருங்க, இதுல அடுத்து எதை சார் எடுத்துக்கிறது? நீ ரெண்டே எடுத்துக்கலாம், ஒன்னே எடுத்துக்கலாம், எதுனா எடுத்துக்கலாம். ஐம் டேக்கிங் M2. இதுல M2 எடுத்துக்கிட்டேன்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுத போறேன்னா, நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்காப்பா. இது வந்து டென்ஷன் வந்து பிளஸ் T1, T2 வந்து மைனஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு M2 இன்டூ ஏ ஈக்குவல் டு T1 மைனஸ் T2. எனக்கு தேவை T1 வந்து என்னதுன்னா
என்னதுப்பா M2 T2 வந்து M3A இங்கே வந்து M2A. அப்போ therefore T1 is equal to என்ன வரும்னா M2A plus M3A. அப்போ நமக்கு எதை காமனாக எடுத்துலாம்னா ஆக்சலேஷன். ஸோ M2 plus M3A தான் ஸ்டூடெண்ட்ஸ் T1. இதே ஃபிக்ஷன் தான் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஃபிக்ஷன் இருந்தால் ஃபிக்ஷனை சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இதுவும் நம்ம ஹேண்ட் வச்சு போடணும், ஞாபகம் இருக்கா? அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம், டிரைவிங் எந்த பக்கம் டிரைவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல ஹேண்ட் வச்சு பார்த்தோம்னா, அப்போ நம்ம இந்த பக்கம் வச்சு பார்த்தோம்னா, இங்கே வச்சு பாருங்களேன், இப்போ நான் இந்த பக்கம் வச்சு பார்த்தோன்னா ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கும். ஸோ T2க்கு வந்து M3A. இங்க ஹேண்ட் வச்சு பார்த்தோன்னா T1 கண்டுபிடிக்க பார்த்தோன்னா 2 மாஸ் தெரியுமா? அப்போ M2 plus M3A. அப்போ இது தேவைப்படாதுல்ல இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம். சரியா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். சரியா? டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரிக்ஷன் இருந்தால் ஃப்ரிக்ஷனை சப்ராக்ட் பண்ணி போட போறேன், அவ்வளோதான். இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா சோல்ஜர்ஸ்? வாட் வி டேக் 1 இருக்குல்ல, அதை நீ ட்ரை பண்ணு, கேட்கக்கூடாது. ட்ரை பண்ணு, அதுதானே நீ இருக்க, ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாம எல்லாத்தையுமே நம்மளே போட்டோம்னா நீ என்னதான் யோசிப்ப? யோசிக்கிறதுக்கு விஷயமே இருக்காது. ஆல்ரெடி நீங்க இதே மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க, நான் போட்டேன், நீங்க ட்ரை பண்ணு. -M1G எப்படியே -M1G வரும்? ஆக்சலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல தான் எடுப்பீங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க, அதே ஆன்சர் தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு ஸ்மூத்தா இல்லாம ரஃபா இருக்கு, ரஃப் டேபிளா இருக்கு அப்படின்னா என்ன? ரஃப் டேபிளா இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? 3 பிளாக் இருந்துச்சா, M3 M2 ஓகேங்களா, M1 M3 M2 M1. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எகைன் M1G, இங்க நமக்கு T1. ஸோ அதே டென்ஷன் தான் இங்க இருக்கும், அதே டென்ஷன் தான் இங்க இருக்கும். இதை பிடிச்சி இழுக்கும் T1. இது நமக்கு T2 ரெண்டாவது ஸ்ட்ரிங்கு. இதை பிடிச்சி இழுக்கிறது T2, இது பிடிச்சி இழுக்கிறது T2. ஓகேங்களாப்பா? 2 ஸ்ட்ரிங் தான், 2 டென்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், இது கீழே ஆக்சலரேட் ஆகும், இது மேலே ரைட் சைடில், இதுவும் இந்த சைடு ஆக்சலரேஷனு. அடுத்து வேற என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, இந்த இடத்துல இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும் மூவ் ஆகுறதுனால. அப்போ இது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் 2 இருக்கும், இது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் 3 இருக்கும். அப்படிதானப்பா? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் 3 இருக்கும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். டென்ஷனை கண்டுபிடிங்கன்னா இதுல 2 ஃபோர்ஸ் இருக்கு, இதுல 3 ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா 3 தான் சால்வ் பண்ணணும். M3 சால்வ் பண்ணோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆக்சலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல யார் இருக்கா? டென்ஷன். அப்போ இது பிளஸ், இது மைனஸ். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ T2 மைனஸ் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் 3 வரும். ஓகேவா? அப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா M3A வரும், ஈக்குவல் டு T2 மைனஸ் மியூ கே 3, அது ஒரு எழுதிக்கலாம், மியூ கே இன்டூ M3G வந்துடும். அப்போ therefore T2 is equal to என்ன வரும்னா, ஓகேங்களாப்பா, M3A. அப்போ என்ன மட்டும் பண்றோம் பாரு, டென்ஷன் வரும்போது இங்கே ப்ளஸ் பண்றோம், மைனஸ் கிடையாது. இங்கே பார்த்தியா இல்லையா? டென்ஷன் வரும்போது இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆயிடும்னா, ஸோ அந்த மியூ கே இன்டூ நமக்கு M3G அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? ஓகேங்களா? டென்ஷன் ஓகேங்களா? டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூ கே M3G. அப்போ டென்ஷன் 1 என்ன வரும்? யோசிச்சு பாரு. ஹேண்ட் வச்சு பார்த்தோம்னா 2 மாஸ் வரப்போகுது கண்டிப்பா. 2 மாஸ் வருமாயா? என்ன வரும்? M2A plus M3A வருமா? அப்படிதானப்பா? என்ன பண்ற மாதிரி, சப்ராக்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும், ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு M2A வந்துடும், அதே மாதிரி M3Aவும் வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஃப்ரிக்ஷன் வந்துடும், அதை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மியூகே M3Gயும் வரும் பிளஸ் மியூகே M2Gயும் வரும். இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல வேல்யூஸா கொடுப்பாங்களா, அதனால ஈஸியா போட்டுருவான். ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஐடியா தான் நம்ம பார்த்துக்கணும்.
இப்படி தான் வரும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பாரு, இதே தான் வரும். நீங்கள் வேணா M2 எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போமா? அப்போ ஃப்ரிக்ஷன் வந்தால் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். T1 எப்படிப்பா M1G? கவின் 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 ஆக்சலரேட் ஆகுது. கவின் ஆக்சலரேட் ஆனுச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் 0 இல்லை. கவின் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவ்வளோ ஏன் சார் கஷ்டப்படுறீங்க, இது M1Gயா? ஆமாம். இது மேலே டென்ஷன் T1னா, ஓகேவா? டென்ஷன் T1னா அப்போ இது என்ன ஆகுனா டென்ஷன் ஈக்குவல் டு M1G சார். அவ்வளோதான் சார். ஏன்னா நீங்கள் N வந்து mgன்னு போடுறீங்கல்ல, M2 இது N, இது M2Gனா N வந்து M2Gன்னு எழுதுறீங்களே சார். எழுத வேண்டியதானே அப்படின்னா எழுதுறோம் தான். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாதுல்ல, நான் ஏன் இதை எழுதுறேன்? ஏன்னா அந்த டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இல்லை. ஸோ ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0ன்னா அதான் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்போ தானே பேலன்ஸ் பண்ணி எழுதணும், அப்படித்தானே? அப்போ அப்போ எப்படி இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? இது வந்து ரெஸ்ட்ல இருந்தால் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். இது கீழே ஆக்சலரேட் ஆகுதா கவின்னு? அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ எப்படி T1 ஈக்குவல் டு M1Gன்னு எழுதுவீங்க? யூ கான் ரைட். அப்போ நீங்கள் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும்னா M1G மைனஸ் T1. அப்போ M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் T1. அப்போ T1 ஈக்குவல் டு M1G, அந்த T1 அந்த சைடு வந்துட்டேன், M1G அந்த சைடு வந்துட்டீங்கன்னா இந்த ப்ளஸ் M1A அந்த பக்கம் வந்துடும். அப்போ அந்த ப்ளஸ் M1A அந்த பக்கம் தான் மைனஸ் M1Aவாப்பா கரெக்டாக எழுதிருக்கேன்னா, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ M1G மைனஸ் T1, T1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். M1G மைனஸ் M1Aன்னு வரும். புரியுதா கவினு? ரைட்டு. ஓகே. ஸோ இப்போ M1 இன்டூ G மைனஸ் A பாரு, கீழே ஆக்சலரேட் ஆன எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் மைனஸ் A. ஓகேவா? ஓகேவா? இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். M1A இன்டூ M1G இப்படி தான் எழுத முடியுமே தவிர என்னன்னு போட்டுறக்கூடாதுப்பா, M1Gன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? M1G அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரி சரி, அது இருக்கட்டும். நம்ம வந்து யாரை பார்த்தோம்? M2 பார்த்தோமா? M2 பார்த்தோமா? M2க்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு? இந்த பக்கம் T2, சரி T1, இந்த பக்கம் T1, இந்த பக்கம் T2. இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் வேறு இருந்துச்சு கரெக்டா? இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் 2 இருந்துச்சு. அப்போ நீங்கள் நெட் ஃபோர்ஸ் எழுதுறீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் ஆக்சரேட் ஆகுதா? ஸோ ப்ளஸ் T1 மைனஸ் T2 மைனஸ் ஃப்ரிக்ஷன் 2. இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா வந்து M2A ஈக்குவல் டு T1. T2 வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் பாப்பா? T2 வந்து மைனஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? M3A ப்ளஸ் மியூ K இன்டூ M3G கண்டுபிடிச்சோம்ல போன இதில், மைனஸ் மியூ K இன்டூ M2G. நான் தான் சொன்னேனே, முன்னாடியே சொல்லிட்டேன்லப்பா. T1 ஈக்குவல் இப்போ என்ன வரும்னா, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ்லாம் அந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா என்ன வந்துடும்? M2Aன்னு வந்துடும், M3Aன்னு வந்துடும். அதே தான் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். ஃப்ரிக்ஷன்லாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்குது? எல்லாத்தையும் ப்ளஸ், டென்ஷன் வரும்போது ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மியூ K M2G ஈக்குவல் டு டென்ஷன். கேட்டதுனால போட்டேயா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் வேல்யூஸாக வரும். வேல்யூஸாக வரும்போது இதெல்லாம் தேவைப்படாது. சரி, நிறைய பேருக்கு என்ன டவுட்டு? M1 வச்சு போட மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, M1 வச்சு போடுறதும் ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு இங்கே M1Gயா, இங்கே நமக்கு என்ன இருக்குது? டென்ஷன் T1னா, இது நமக்கு கீழே ஆக்சலரேட் ஆகுதா? அப்போ என்ன வரும்? நெட் ஃபோர்ஸு M1G மைனஸ் T1 வருமா? எது ப்ளஸ் எது மைனஸ்னு உனக்கே தெரியும். இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் T1. அப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா T1 ஈக்குவல் டு என்ன வரும்? M1G மைனஸ் M1A. அப்போ நமக்கு M1G மைனஸ் M1 இன்டூ A. ஏ என்ன? ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல ஏவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ காட் ஆன்சர். என்ன ஒரு ஏ? ஏ வந்து என்னது? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் என்னது? யார் டிரைவிங் ஃபோர்ஸ்? M1G. யாராவது தடுக்கிறாங்களா? ஆமாம் சார், 2 பேர் தடுக்கிறாங்க சார். என்னது? மியூ K M2G மியூ K M3G பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. இதை நீங்கள் சால்வ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா இதுவர் இந்த ஆன்சர் தான் வரும். புரியுதா? புரியுதா? கிளியரா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஈஸியா. ஆமா, அது படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி படிச்சோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் அதை ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படின்னு ஒரு ஐடியா இங்க வரும்போது தான் தெரியும் அதோட அருமை உனக்கு. எவ்வளவு ஈஸி தெரியுமா சீரியஸ்லி அது. இந்த ஸ்டெப் இது மாதிரி போட்டோம்னா நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், இந்த வழியை ஃபாலோ பண்ணோம்னா கடைசி இந்த லெசன் ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா இருக்கு, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் வந்துடும். ஓகேங்களா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? சரி, இதுல ஒரு இதை உட்காந்து நானும் மக்கப் பண்ணியிருக்கேன் கமலேஷ். இது ஒரு ப்ராப்ளம் வருமே, இருக்கான்னு பார்ப்போமா? இந்த சம் பாருங்களேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். இது நீங்க ஆன்சர் பண்ணிருங்க பாருங்களேன், இதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. இது போட்டுரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ சண்டே கிளாஸ் இருக்கு, சண்டே கிளாஸ் இருக்கும் மோஸ்ட்லி 6 o'clock இல்லைன்னா 5:30 தான் இருக்கும். அதனால சண்டே கிளாஸ் வந்துடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், சண்டே கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும், ஆல்வின் சார் கிளாஸும் இருக்கும். லைட் ஸ்ட்ரிங்னா மாஸ்லெஸ். ஆமா ஆமா, ஸ்ட்ரிங் வந்து லைட்டா இருக்கு அப்படின்னா மாஸ்லெஸ். முன்னாடியே சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிருக்கோம். ஆன்சர் பி, ஆன்சர் டி. பொறுமையா சொன்னாலும் பரவாயில்ல ஆன்சரு, ஆனா கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லணும். எஸ், மணிகண்டன் சார் கிளாஸ் இருக்கு சண்டே. நான் தான் மணிகண்டன். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளாக் M1 வந்து ஹாரிசான்டல் டேபிள்ல இருக்கு. அவங்க சொன்னதை நீங்க டிரா பண்ணுங்க. அவங்க சொன்னதை டிரா பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க ஆன்சர் எழுதிருவீங்க. ஒரு டேபிள்ல இருக்கு, M1 வந்து ரெஸ்ட்ல இருக்கான். 2 பிளாக் தானா, சூப்பர். யாரு டேபிள் மேல இருக்கா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டேபிள் மேல M1 இருக்கு. சரி, a light string வந்து connected to it passes over a frictionless புள்ளி. ஒரு frictionless புள்ளியில ஒரு லைட் ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது. அதோட எட்ஜ் ஆஃப் த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா M2 வந்து கனெக்ட் பண்றான். ரெஸ்ட்ல இருந்துச்சு M1, இப்போ M2 வேற கனெக்ட் பண்ணி விட்டாங்க. சஸ்பெண்டட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் அவனே சொல்லிட்டான், கைனெட்டிக்னு அவனே சொல்லிட்டானா, அப்ப கண்டிப்பா அது மூவ் ஆகும் இல்லையா? கண்டிப்பா இது மூவ் ஆக போகுது, ரெண்டும் ஒரே ஆக்சலரேஷன்ல மூவ் ஆக போகுது. கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் இந்த பக்கம் இருக்குமாப்பா, கைனெட்டிக் ஃபிரிக்ஷனு. சரி, மியூ கே கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல மியூ கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? when the block is a sliding, ரொம்ப தெளிவா திரும்பவும் சொல்லிட்டாங்க, பிளாக் ஏ வந்து ஸ்லைடிங். ஸ்லைடிங்னாவே கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அந்த டேபிள். டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் வந்து கேட்டுருக்காங்க. ஓ, கொஸ்டின்ல டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் கேட்டுருக்காங்களாப்பா. டென்ஷனா பிளஸ் வருமோ? டென்ஷனா பிளஸ் வருமோ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்? டென்ஷனா பிளஸ் வருமோ? வாட் இஸ் அ டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்? வாட் இஸ் அ டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்? சரி பாப்போமா, டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம்னா என்னப்பா வரும் ஆக்சலரேஷனு? நமக்கு தெரியும் இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் என்னன்னு. சார் ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சார் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் யாருப்பா? நெட் ஃபோர்ஸ் வந்து இது ஒரே குடும்பமாக்குனதுக்கு அப்புறம் அப்படிதானப்பா ஆக்சலரேஷன் கேட்குறாங்களா? ஸோ யார் யாரு? M1, இங்கே நமக்கு M2. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஆக்சலரேஷன், ஒரே குடும்பம். இப்போ இதை பிடிச்சி இழுக்கிறது M2G. இந்த பக்கம் நமக்கு ஃப்ரிக்ஷனு, இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் வராது, N வராது, M1G வராது, M2G கைனடிக் ஃப்ரிக்ஷன். தட் ஃபார் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஸோ M2G மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் பை நமக்கு M1 பிளஸ் M2, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கே தெரியும் டென்ஷன் கை வச்சோம் அப்படின்னா, ஏப்பா இந்த இடத்துல நம்ம கை வச்சோம், இதானப்பா டென்ஷனு, இங்கே தானே டென்ஷனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் என்ன வரும்? M1G பிளஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன்.
m1a ப்ளஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதானே. இருந்தாலும் நீங்கள் இல்லை சார் நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவேன் சார் தனியானா வரைஞ்சிக்கோங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் டக்குன்னு போட்டுருவேயா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி போட மாட்டேயா. m1 இந்த பக்கம் ஆக்சரேட் ஆகுது, இந்த பக்கம் ஸ்ட்ரிங்கு பிடிச்சி இழுக்கும் டென்ஷனு, இந்த பக்கம் நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ தட் ஃபார் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் டி மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ கே m1g. ஓகேவா. நெட் ஃபோர்ஸ் வந்து இது என்னது நமக்கு m1a ஈக்குவல் டு டென்ஷன் மைனஸ் மியூ கே m1g. அப்போ தட் ஃபோர் டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு m1a ப்ளஸ் மியூ கே m1g. சரிங்களாப்பா, மியூ கே m1g. சரிங்களா. இப்போ நமக்கு ஆக்சலேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சலேஷன் என்னப்பா நமக்கு, ஆக்சலேஷன் என்னையா m1g மைனஸ் fk பை m1 ப்ளஸ் m2. ஓகேங்களா, இன்டூ ப்ளஸ் என்னப்பா வரும் ஓகே மியூ கே m1g. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எது கேன்சல் ஆகும் உனக்கே தெரியும், m1 ப்ளஸ் m2 அதனப்பா டென்ஷனு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி கூட பண்ணலாம்யா, தனித்தனியாக கூட பண்ணலாம். சரி இது ஒரு நிமிஷம். அப்போ நமக்கு என்ன வரும் டென்ஷனு ஈக்குவல் டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m1a ப்ளஸ் மியூ கே m1gன்னு வருது. அப்படி தானேப்பா, இங்கே மைனஸ் வந்துச்சு ஏப்பா, m1a ப்ளஸ் மியூ கே m1g, m1a ப்ளஸ் ஓகே அது வந்து ஆக்சலேஷன் இருக்குதா. சரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m1 ஸ்கொயர்டு g மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ கே m1g பை m1 ப்ளஸ் m2. அப்போ இன்னும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுனால மியூ கே m1g இன்டூ m1 ப்ளஸ் m2. என்னது பெருசாக போகுது, இது ஏதாவது சின்னது பண்ணணும்டா. சரியா, இல்லை இது ஏதாவது சின்னது பண்ணுறியா ஏப்பா. எங்கப்பா m2g, ஓ இங்கே m2gயா, ஓ இது m2gயா, நன்றி நன்றி நன்றி. இது m2g ஆக்சலேஷன், இது m2gப்பா. அப்படின்னா m1 m2gன்னு வந்துடும் இல்லையா, m1 m2gன்னு வந்துடும். இந்த மியூ கே வந்து பார்த்தீங்கன்னா மியூ கே m1 m2g. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு சரியா என்ன வரும் m1 m2g, இது this is m2g. ஓகே, டென்ஷன் என்ன வரும்னா m1 m2g மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் மியூ கே n வந்து m1g. இது இல்லாமல் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ளார m1 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ m1 ஸ்கொயர் ஜின்னு வந்துடும் பை m1 ப்ளஸ் m2ன்னு வரும். இது இல்லாமல் நம்ம கிராஸ் மல்டிப்ளை வேறு பண்ணியிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மியூ கே m1g இங்கே m1 ப்ளஸ் m2. ஸோ இப்போ எது கேன்சல் ஆகும் உனக்கே தெரியும். தட் ஃபோர் டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு m1 m2g மைனஸ் மியூ கே m1 ஸ்கொயர்டு g ப்ளஸ் மியூ கே m1 ஸ்கொயர்டு g ப்ளஸ் மியூ கே m1 m2g பை m1 ப்ளஸ் m2. ஸோ நமக்கு இது கேன்சல் ஆகிடும். தட் ஃபோர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா m1 m2g இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டிங்கன்னா m1 m2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்னப்பா வரும் 1 ப்ளஸ் மியூ வருமாப்பா, இதுதானப்பா. m1 m2 காமனாக எடுத்துகிட்டா 1 ப்ளஸ் மியூ கே g பை நமக்கு என்ன வரும் m1 ப்ளஸ் m2. திஸ் இஸ் டென்ஷன். இது இருக்கட்டும்ப்பா, இதை விட ஈஸியான வழி இருக்குது, நீ கவலைப்படாத. இவ்வளோ பெரிய டெரிவேஷன் போகணும்னு அவசியமே கிடையாது. ஆப்ஷன் என்னப்பா ப்ளஸ் வர மாதிரி இருக்கு. ஆப்ஷன் ஏவா, எவனுமே ஏ ஆப்ஷன் சொன்ன மாதிரியே தெரியல. இப்போ ஆப்ஷன் ஏ வருது. m1 m2g m1 m2gயா, ஜியை தூக்கி வெளில போட்டுருவாயா, நன்றி. எப்பவுமே இங்கே பாருங்கப்பா, இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இது வந்து கேஜியா, இதுவும் கேஜியா, இந்த கேஜி கேன்சல் ஆயிரும் இல்லையா.
இதுக்கு யூனிட் இல்லை, ஜிக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா. அப்போ இதுதான் நியூட்டன் வரும், இதுவும் நியூட்டன் வரும். அப்போ மேலே மல்டிபிளில் இருக்கு, மேலே மல்டிபிளில் இருக்கா, மேலே மல்டிபிள் இருக்கு. இங்கே பாரு, இது ப்ளஸ்ல இருந்தால் எப்படிப்பா வரும் மேலே? யூனிட்டே வராது, இதுக்கு நியூட்டனே வராது, இதுக்கு நியூட்டன்கிற ஆன்சரே வராது, இதுக்கும் நியூட்டன்கிற ஆன்சரே வராது. இவங்க 2 பேர் தான் ஆன்சர். டென்ஷன்ல பிளஸ் நம்ம சொல்லியிருந்தோமா, டென்ஷன்ல பிளஸ் சொல்லியிருந்தோமா, பார்த்தாலே டப்புன்னு எழுதி விட்டுறலாம். சரியா? அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த கேஸ்ல, சரியா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொன்னது கடைசியா டைமென்ஷன் வச்சு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் யூனிட் செக் பண்ணுவாங்க, கரெக்டா வருதா நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட போடுவாங்க சில பேர். 4 ஆப்ஷனையும் செக் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? நம்ம அப்படி போடுறது இல்லை. இருந்தால் உங்களுக்கு சப்போஸ் வரலன்னா நீங்க யூனிட் செக் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு ஐடியா என்னன்னாப்பா, இன்னொரு ஐடியா என்னன்னா, நல்லா கவனிக்கலாமா? நீ யோசிச்சு பாரு, நம்ம டென்ஷன் முன்னாடியே படிச்சிருக்கோம். ஃபிக்ஷன் இல்லைன்னா m1 m2g பை m1 + m2 படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஞாபகம் இருக்கா? இதான படிச்சோம் ஃபிக்ஷன் இல்லைன்னா. அப்போ நீங்க μk 0 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துருமா பாருங்க. இஃப் μk வந்து 0 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துரும்ல. m1 m2g இஃப் சொன்னீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துடும்? m1 m2g பை m1 + m2 வந்துடும் இல்லையா? டென்ஷனுக்கு கீழே எப்பவுமே m1 + m2 வந்துடும். நியூட்டன் வராதா? யூனிட் போட்டு பாருங்கப்பா. என்னைய போட சொல்றீங்களே தவிர நீங்க போட்டு பார்க்க மாட்டீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க போட்டு பார்க்க மாட்டீங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. என்னைய வேலை வாங்குறாங்க. டேய், நான் உன்னைய வேலை வாங்கணும்டா. நீ பாரு, m2க்கு kgயா, m2க்கு kgயா? இதுக்கும் வருதோ ஆன்சரு? வருதா? இதுக்கும் ஆமா, இதுவும் மேல மாஸ் தான் வருதோ? சரி, கேஜி பிளஸ் கேஜினா கேஜி மட்டும்தான் வரும் மேல. மேல வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரையா. இங்க பாரியா, இதுக்கு கேஜியா, இது மியூ கேக்கு யூனிட் கிடையாது, இதுவும் கேஜியா. அப்ப என்ன வரும்? மேல ஒரு மாசையும் ஆட் பண்றீங்கன்னா ஒரு மாசம் தான் வரும். 2 கேஜின்னு போட்டுறாரு, பிரிச்சு போடுவேன். யூனிட் போட்டுட்டு இருக்கோம். சரியா? டிவைடட் பை என்ன வரும்? டிவைடட் பை கேஜி வரும், டிவைடட் பை கேஜி வரும். மாசை ஆட். அப்ப கேஜி கேன்சல் பண்ணா இது என்ன வருதுப்பா? ஆக்சலரேஷன்ல வருது, ஆக்சலரேஷன் யூனிட்ல வருது, சி ஆப்ஷன். இதுவும் ஆக்சலரேஷன் யூனிட் தான் வரும். புரியுதாப்பா? இப்ப புரியுதாயா? சரியா? சரி, ஓகேவா குமார்? ஓகே குமார், ஓகேப்பா பிகே குமார். சரி, இன்னொரு விஷயம் இங்க போட்டோம் இல்லையாப்பா, இன்னொன்னு என்ன பண்ணீங்க பாரு, நம்ம ஒன்று போட்டோம்லப்பா, அது ஏன் டக்குன்னு வரல ஆன்சர்? இதுக்கு நம்ம m1a வச்சு போட்டாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சலரேஷன் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு m1 m2g வச்சு போட்டா கூட எப்பா ஷார்ட்கட்டா பார்த்தோம்னா, இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு? m1, இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு? m2. இதோட ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதோட ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பக்கம் நமக்கு அப்படிதானப்பா, இங்க என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் நமக்கு கைனடிக் ஃபிரிக்ஷனு, இந்த பக்கம் நமக்கு m2g. அப்படிதானப்பா? ஸோ நம்ம வந்து இதை வச்சு எழுதணும்னாலும் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம லிஃப்ட்ல பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நீ இதை மட்டும் பாரு, நீ இதை மட்டும் பாரு, இதை அப்படியே தூக்கி லிஃப்ட்ல வச்சிருவாங்க. லிஃப்ட்ல வரும்போது என்னன்னா, கீழே ஆக்சலரேட் ஆகும்போது என்ன போடுவோம் அப்படின்னா, கீழே ஆக்சலரேட் ஆகும்போது g - a ஒரு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் வரும். அப்போ என்ன வரும்னா m2 × g - a அப்படின்னு வரும். அப்போ அதை வச்சு கூட m2 × g - a வா, g - a தான் இப்போதான் போட்டோம். a வந்து m2g ப்ளஸ் என்ன வந்துச்சு? m2g ப்ளஸ் வந்து μk m1gயா டிவைடட் பை m1 + m2. சரிங்களாப்பா? m1 + m2 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த m1 + m2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m2g கேன்சல் ஆகி ஃபைனலாக என்ன வந்துடும்னா m1 m2 1 + μk by m1 + m2 வந்துடும். புரியுதா? m1 m2 by m1 + m2 திஸ் இஸ் என்ன வருதுன்னா ரெடியூஸ்டு மாஸ் வருது. தட் இஸ் ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கியா?
இது சொல்லிடுவா பாரு. இது சொல்லிடலாம். இது சொல்லுப்பா. இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுவா பாரு. இது இங்க ஆக்சலரேஷன் தான் கேட்குறான். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? CD C வருது. CD மாத்தி மாத்தி சொல்றீங்க. 3 மாஸ் இருக்கு. எப்படிப்பா டி வரும்? ஏப்பா 3 மாசம் கீழே ஆட் பண்ண போறேன், அப்புறம் எப்படியா 2 வரும்? சின்ன காமன் சென்ஸ் சொல்றாங்க. ஓகே சரி. என்ன ஃபார்முலா சார்? இவங்கள ஒரே குடும்பமாக்கிடலாம் சார். எஸ், இஸ் ஆஸ்கிங் ஒன்லி ஆக்சலரேஷன். இஸ் ஆஸ்கிங் ஒன்லி ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் டிரைவிங் ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் ஃபோர்ஸ் M1 இங்க எல்லாமே மாஸ் சேம்னு சொல்லிட்டான். மாஸ் எல்லாம் சேம் சொல்லிட்டான். அப்போ mg மைனஸ் ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ரிக்ஷனும் மியூ சொல்லிட்டான். அப்போ மியூ mg மைனஸ் மியூ mg டிவைடட் பை டோட்டல் மாஸ் அட m m m m m. ஸோ நமக்கு இதுல இருந்து m கேன்சல் பண்ணிட்டோம்னா, m காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? m காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா m பை m3mனு வரும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து g மைனஸ் இங்க ஒரு மியூ இங்க ஒரு மியூ 2 மியூ. பட்டு தான் ஆன்சர் வந்து சி. ஒரே ஸ்டெப்ல போட்டு போயிட்டே இருக்கணும். நோ நீட் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம். நோ நீட் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம். only idea. That idea சிந்தனை, thought process. That is a thought process. அவ்வளவுதான், ஈஸி. இப்போ இங்க டியூ மியூ ஜி இருக்கு. ஜி வேணா காமனா எடுத்துருங்க. கண்டிப்பா சஞ்சய், ஜியை காமனா எடுத்துருங்க. ஜி பை 3 இன்டூ 1 மைனஸ் 2 மியூ. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா மியூ 0 ஆயிடும். இப்போ ஜி பை 3ன்னு வந்துடும். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா மியூ 0 ஆயிடும். இப்போ ஜி பை 3ன்னு வந்துடும். எஸ், ஈஸியா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். இது நம்ம இன்னும் நடத்தலை. நடத்தணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இதை. சரி, எனக்கும் இந்த வேலை இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சண்டே கிளாஸ் இருக்கு, தயவுசெய்து வந்துருங்க. இதை இன்னும் பெருசா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களாப்பா? ஓகேப்பா, தேங்க்யூ. நன்றி. வீக்லி டெஸ்ட் போர்ஷன் போன வீக் நடத்தினா இந்த வீக் நடத்தினா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து வரும். ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன்ல இருந்து 7 லெக்சர் நடத்திருக்கேன். ஃப்ரிக்ஷன் எல்லாமே பார்க்கணும் இந்த கிளாஸ் வரைக்கும், அப் டு திஸ் கிளாஸ். நன்றி. நான் வந்து இதுல சண்டே 5:30 தான் இருக்கும்பா. மோஸ்ட்லி 5:30 இல்லைனா 6 இருக்கும். நான் சொல்றேன், கமெண்ட் மெசேஜ் அனுப்புறேன், பார்ப்போம். டவுட் வந்து நான் சண்டே